தாண்டி நம்ம ஜெயிக்கணும்னா அது நம்ம வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு. சாமி கும்பிடுங்க, அன்பாக இருங்க, அன்பை மட்டும் கொடுங்க. கோபம் வந்தால் என்ன மாதிரி நீ என்னெல்லாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நானும் இப்போ பேசுறதில்ல, நீயும் இப்போ பேசாத இனிமேல், சரியா? நம்ம வாய் தான் நம்மளுக்கு எதிரி. நீ கொஞ்சம் அமைதியாக இரு தங்கம். சுரேஷ் வந்துடுவாங்க. முருகப்பெருமானை முழுவதும் நம்பிக்கொண்டே இருக்கிறேன். அது மட்டும் போதாது சரண்யா செல்லம். நம்ம வாய் இருக்குல்ல, வாய், அதை கொஞ்சம் சைலண்ட்டாக வச்சுக்கோ. நான் திட்டாத என் தம்பியை, வந்துடுவாங்க. அதையெல்லாம் கண்டுக்காமல் போயிடணும் அம்மா. ஆமாம் தங்கம். ஆனால் இந்த யூடியூப்பில் தான் எனக்கு 20 பெண்கள் வந்தாங்க என்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களும் காணாமல் போயிட்டாங்கப்பா. ஏன்னா எதுவும் கேட்கக்கூடாது. யார் என்ன செஞ்சாலும் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. அமைதியாக இருந்தால் தான் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும். சரண்யா, நீங்கள் ஒரு நாள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வாங்க, எல்லாம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அலமேலக்கா அப்படின்னு சிரிக்கிறாங்க. எதுக்கு? நான் என்ன சொன்னேன்னு இப்போ சிரிக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்னு நீங்கள் சிரிக்கிறீங்க? அதை சொல்லிட்டு சிரிங்க. உங்கள் ஃபேஸையும் என் ஃபேஸையும் பாருங்கள். விஜய் தம்பி ஒரே மாதிரி இல்லை, என் தம்பி மாதிரியே இருக்கிறீங்க பாருங்கள். எதுக்கு சிரிச்சிங்க? இந்த பொண்ணுங்க காணா போயிடுச்சுன்னு சொன்னேனே, அதுக்கா? அது ஏன் கேட்குறீங்க? 20 பொண்ணுங்க அம்மா அம்மானு உயிரையே கொடுத்துதுங்க. இப்போ எதையும் காணோம். நம்ம எந்தாவது அட்வைஸ் பண்ணால் நம்மளை விட்டு ஓடி போயிடுதுங்க. என்ன பண்ணுறது? நம்ம அட்வைஸே பண்ணக்கூடாதுன்னு என்னாலலாம் இருக்க முடியாது. நம்மளாவே இருப்போம். நம்மளை சுற்றி இருக்காங்க, இல்லாமல் போகிறாங்க. அக்கா, இதெல்லாம் ஒரு சீசன் மாதிரி வருவாங்க போவாங்க, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஐயோ செல்லாம், அப்போ இது ஒரு சீசன் வந்திருக்கீங்க, அடுத்த சீசனில் போயிடுவீங்களா? நீங்கள் உயிர் உள்ள வரைக்கும் வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. 10 நாள் வராமல் போகலாம், 1 மாதம் வராமல் போகலாம். ஆனால் 1 மாதம் கழித்து நீங்கள் வந்துடணும், சரியா விஜய்? அப்புறம் பேச்சு மாற்றக்கூடாது. எனக்கு நடிக்க தெரியாது விஜய், வாழ்க்கையிலையும் சரி. என்னோட ரிலேஷன்ஸ்கிட்ட கேட்டால் அதான் சொல்லுவாங்க, அது ஒரு ஓட்டவாயி, அதுக்கு எதுவுமே தெரியாது, அது எல்லாத்தையும் வளரும், அதான் இப்படி கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் காலம் ஃபுல்லாக அறிவுரை சொல்லணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. அம்மா அப்படியா? ஞானவேல் தம்பி அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அம்மா 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 அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. கொஞ்ச நாளாக காணுமே நினச்சிட்டு தான் இருந்தேன். பரவாயில்ல ஞானவேல் தம்பி, உங்களுக்கும் அதான் சொல்கிறேன். ஒரு நாள் வராமல் இருக்கலாம், 1 மாதம் 6 மாதம்லாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஹாய் அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுடணும், சரியா? திருநெல்வேலியில் ஆற்றுல மூழ்கி மூதாட்டி பலி. அச்சோ, எதுக்கு போனாங்க இந்த அம்மா? ஆற்றுல குளிக்க போனாங்களாம். நடிகர் சூரி, நடிகை ரம்யா பாண்டியன் திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம். அக்கா, நீங்கள் சரண்யா என்கிட்ட என்ன சொன்னீங்க? கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்களே, அது என் வீட்டிலே இது நடக்கலையாக்கா? கொஞ்சம் வாயை மூடின்னு கம்னு இருன்னு சொன்னா அது வீட்டிலே நடக்க மாட்டேங்குதா? அதெல்லாம் இருப்பாங்க. தகப்பன் வெட்டிய கிணறு என்று தலைகீழாக விழலாமா? தகப்பன் தானே வெட்டணும் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழே விழலாமா? இது ஒரு பழமொழி. நம்ம முன்னோர்கள் வெட்டிய கிணறா இருந்தாலும் அதில் குதிச்ச ஆபத்து அப்படின்னு நமக்கு தெரியும், குதிக்க மாட்டோம். அந்த மாதிரி ஆபத்தான நபர்களை நண்பர்களாக ஆக்கி கொண்டு அவதிப்படுவதை விட அவர்களை விட்டு விலகுவதே மேல்.